சுமதி அக்கா, தம்பி இன்னைக்கு காலேஜ்லேருந்து வரான். அவனுக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி ஃபிஷ் ஃப்ரையும் அம்மா அவங்கள பண்ண சொன்னாங்க. சரிங்கம்மா. ஹாய் சூர்யாக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க நல்லா இருக்கீங்களா? அருண், போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. சுமதி அக்கா, சாப்பாடு ரெடியா? ரெடி ஆயிடுச்சு. போய் எடுத்து வைங்க. தம்பி, இன்னும் கொஞ்சம் பிரியாணி வச்சுக்கிறீங்களா? கையிலங்கா, போதும்க்கா போதும்க்கா. சரி. அக்கா, என்ன பழைய சோறு சாப்பிட்டு இருக்கீங்க? அதான் பிரியாணி இருக்குல்ல. இது வந்து தம்பி. சுமதி அந்த வந்துடுறயா. அக்கா, சாப்பிட்டு போங்கக்கா. என்னடா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். மிச்சம் பிரியாணி இருந்துச்சு, அது சுமதி அக்கா வீட்டுக்கு எடுத்து போக சொல்லிட்டேன். என்னது? அவங்களேண்டா எடுத்துட்டு போக சொன்னேன்? ஏன்க்கா, அவன் பிரியாணி சாப்பிட தான் எடுத்துட்டு போக சொன்னேன். டேய், அவங்க நம்ம வீட்டு வேலைக்காரிடா. நம்ம வீட்டு சாப்பாடு அவங்க எப்படி சாப்பிட முடியும்? என்னக்கா சொல்ற? இப்போ அவங்க சாப்பிட்டா என்ன? டேய், நம்ம சாப்பாடு அவங்க சாப்பிட்டா அப்புறம் அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? சமையல்காரங்கன்னா கிச்சன்ல தான் இருக்கணும், புரியுதா? அக்கா அக்கா, என்னங்க இது மறந்துட்டு போயிட்டீங்க? டேய், எவ்வளோ டைம் சொல்றது? உனக்கு சொன்னா புரியாதா? ஏன்க்கா, இது கீழே கூட கொட்டுவேன், ஆனால் அவங்க சாப்பிடக்கூடாதா? இங்க எல்லாம் அப்படிதான். நீ நினைச்சாலாம் எதுவும் மாத்த முடியாது. தம்பி, இதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா. நான் வேலை செய்யறதுக்கு தான் நீங்கள் சம்பளம் தரீங்கல்ல, அது போதும்பா. பிரியாணி எடுத்துக்கிட்டு போய் வீட்டில் கொடுத்தேன்னா வேலை செய்கிற வீட்டிலேருந்து தினம் அம்மா எடுத்துகிட்டு வருவாங்கன்னு பசங்க எதிர்பார்ப்பாங்க. அதுவும் இல்லாமல் வீட்டு வேலை செய்கிறவங்கலாம் நீங்கள் சாப்பிட்ற சாப்பிடலாம் நாங்கள் சாப்பிட முடியாதுப்பா. ஆமாம், உங்கள் வீட்டில் தான் நான் வேலை செய்கிறேன். உங்களை சாப்பாடை நம்பியோ உங்களை எதிர்பார்த்தோ நான் இல்லைம்மா. சாப்பாடு மட்டும்தான் எல்லாத்துக்கும் சமம். ஆனால் அதையும் பிரிச்சிடாதீங்கம்மா. அம்மா, பசங்க பசியோடு இருப்பாங்க, நான் தான் போய் சமைச்சு தரணும். பட்டுங்களா? பாத்தியா, அவங்கள போய் தப்பா நினைச்சிட்டியே. அட போக்கா.